அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் வராகி அன்னை வழிபாடு செய்யும் பக்தர்கள், பஞ்சமி பூஜை செய்யும் பக்தர்கள் அனைவருமே பார்க்க வேண்டிய முக்கியமான பதிவு. வராகி அன்னை வழிபாடு செய்யும் பக்தர்கள் திடீர்னு பூஜையை விடலாமா, இல்லை பாதிலே நுப்பாட்டலாமா, இல்லைன்னா சுவாமி படத்தையும் சிலையும் போயிட்டு கோயிலில் வைக்கலாமா? இதெல்லாம் நிறைய பேர் அடிக்கடி இதை கேட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க. ஒரு சில கேள்விகளுக்கு என்னால் பதிலே சொல்ல முடியாது, அந்தளவுக்கு கேட்பீங்க. ஒரு சில பேர் பதில் சொல்கிற அளவுக்கு தான் கேட்பீங்க. இப்போ கூட ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க. அவங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு நான் பதிவு தாரேன்னு சொல்லியிருந்தேன். அதனால தான் அவங்களுக்காக இந்த பதிவு கொடுக்குறேன். அதாவது அவங்க வராகி அன்னை பஞ்சமி பூஜை விரதம் இருந்து வழிபாடு செஞ்சிட்ருக்குறாங்க. ஒரு 9 பஞ்சமிக்கு வழிபாடு செய்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அதற்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, அவங்களால கொஞ்சம் மாதமாகவே கொஞ்ச நாளாகவே அவங்களால வராகி அன்னைக்கு சரியாக தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய முடியல, சுவாமிக்கு பூ கூட வைக்க முடியல, பிறகு நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கிற மாதிரி உணர்றாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. பிறகு யாரோ குறி சொல்கிறவங்க கூட ஒரு நெகட்டிவ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய குலதெய்வம் வீட்டுக்கு வெளியே இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் சொல்லியிருந்தாங்க. அவங்க வராகி அன்னையை வழிபாடு செய்யும்போது வராகி அன்னையை அவங்களே உணர்ந்துருக்குறாங்க அப்படிங்கிறதும் சொல்லியிருந்தாங்க. நெகட்டிவ் வைப்ரேஷன், அதாவது தீய சக்தி அப்படிங்கிறது இருக்கிறதா அப்படின்னா கட்டாயமாக இருக்கிறது. அது உணர்ந்தவங்களுக்கு தான் தெரியும். நெகட்டிவ் நிச்சயமாக இருக்குது. நல்ல சக்தி ஒன்று இருக்குது அப்படின்னா கெட்ட சக்தியும் ஒன்று இருக்கத்தான் செய்யுது. ஆனால் வராகி அன்னையோட வழிபாடு செய்யும் பக்தர்களுக்கு அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் அந்தளவுக்கு தாக்கப்படலை. நிறைய சப்ஸ்கிரைபர் சொல்கிறத வச்சு தான் நான் சொல்கிறேன். ஒரு சில பேருக்கு அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் வராகி அன்னை வழிபாடு செய்த பிறகும் கூட தொடரலாம். ஆனால் நிறைய பேருக்கு, நிறைய பக்தர்கள் சொன்னது அந்த தீய சக்தி வராகி அன்னை வழிபாடு செய்த பிறகு அந்த தீய சக்தி என்னை ஒன்றும் செய்யலை, இப்போ நான் நல்லா இருக்கிறேன் அப்படிங்கிறது அதீதமான மக்கள் சொல்லியிருந்தாங்க. நான் 100% அடித்து சொல்வேன், நெகட்டிவ் வைப்ரேஷன் உங்களை ஒன்றும் செய்யாது. உங்களை அந்த பூஜை செய்ய விடாமல் தடுக்கும், ஆனால் ஒன்று செய்யாது. வராகி அன்னை எப்போதுமே உங்கள் கூட இருப்பாங்க. தீய சக்தி இருக்கான்னு கேட்டால் கட்டாயமாக இருக்கின்றது. நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நானே ஒரு சில பேர் சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கிறேன். நம்ம வீட்டு பக்கத்துலேயோ சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லை, அந்த தீய சக்தி போகிறத பார்த்து அது ஒரு சில பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வரும் பார்த்திங்களா, அதாவது காய்ச்சல் ஜுரம் சொல்லுவாங்க பார்த்திங்களா. அதையும் நான் எங்கள் வீட்டு பக்கத்தில் நடந்த கதையெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நிறையா இருக்குது. இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. கிராமத்தில் இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க, அவங்களும் சொல்லுவாங்க. ஸோ நம்ம நிறைய கதைகள் நம்ம கேட்டுட்டு தான் இருக்கோம். அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது நம்ம உணர்ந்தால் அது நமக்கு உண்மையாக தெரியும். உணரலை அப்படின்னா அது கட்டுக்கதையாக தெரியும். அதனால் ஒரு நல்ல சக்தி இருக்குன்னா ஒரு கெட்ட சக்தி இருக்கத்தான் செய்யும். அந்த கெட்ட சக்தி நம்மளை தாக்காமல் இருப்பதற்காக தான் நம்மளுடைய குலதெய்வமும் நம்மளுடைய இஷ்ட தெய்வமும் உக்ர தெய்வமான துர்க்கை அம்மன், வராகி அம்மன் இவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா பைரவர், இவங்களாம் நமக்கு ரொம்ப துணையாக இருப்பாங்க. அது நம்மளை பாதிக்க விடாமல் பார்த்துப்பாங்க. இந்த கெட்ட சக்தி உங்களை தொந்தரப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அது வராது. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அது வாட்டில் செவனேன்னு போய்கிட்டு இருக்கோம், அதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம போய் நின்றுவோம், அதனால் அது நம்மளை டச் பண்ணிடும் அப்படிங்கிறதும் சொல்லுவாங்க. அதாவது அந்த காற்று கருப்பு பட்டுரும் அப்படிங்கிறதும் நம்மளை சொல்லுவாங்க. அதனால் எல்லாமே இருக்குதுங்க. நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒருவேளை அந்த நெகட்டிவ் தீய சக்தியெல்லாம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வைப்ரேஷன் இருந்துச்சு அப்படின்னா தினமும் வீட்டுக்கு சாம்பிராணி புகையை போடுங்க. உங்களுடைய குலதெய்வத்தையும் உங்களுடைய இஷ்ட தெய்வமான கடவுளையும் நீங்கள் வழிபாடு செய்யும்போது அந்த பிரச்சனை உங்களுக்கு படிப்படியாக குறையும். வராகி அன்னை வழிபாடு செய்யும்போது அந்த நெகட்டிவ் உங்களை ஒன்றுமே செய்யாது, அந்த தீய சக்தி ஒன்றுமே செய்யாது, செய்யவும் முடியாது. உங்களுக்கு பூஜை பண்ண விடாமல் தொந்தரவுகள் கொடுக்கத்தான் செய்யும். எப்போதுமே அப்படித்தான். எல்லோருடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பூஜை பண்ணுறோம் அப்படின்னா அந்த பூஜை முதல்ல சக்ஸஸாக நடக்க விடாது. அதுக்குன்னு பார்த்திங்கன்னா நிறைய தடங்கள் வரும். அதில் ஒரு சிலது நம்ம சொல்லுவோம் கர்மா நம்மளை பண்ண விடாது அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம். இன்னொன்று பார்த்திங்கன்னா, அந்த தீய சக்தி வீட்டில் தீய சக்தி இருந்துச்சு அப்படின்னா பூஜைகள் பண்ண விடாது. ஏன்னா நம்ம கடவுளுடைய நல்ல சக்தி வர வைக்கும்போது அந்த தீய சக்தி அந்த இடத்துல இருக்க முடியாது. அதனால் நிறைய தடங்கள் கொடுக்கும், குடும்பத்துக்குள்ளே சண்டைகளை கொடுக்கும், விளக்கு ஏற்றும் போது அவங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளையும் கொடுக்கும். அது இருந்தாலும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. அது தானாக அது போயிடும். நல்ல சக்தி அதிகரிக்க அது தானாக தீய சக்தியோட பலம் குறைந்து அது போயிடும். அதை நினச்சிலாம் நீங்கள் கவலைப்பட தேவையில்ல, பயப்படவும் தேவையில்லை. சும்மா அந்த காற்று கருப்புக்கெல்லாம் நீங்கள் பயப்பட தேவை கிடையாது.
இந்த செய்வினை இந்த மாதிரி ஏவல் இருந்தால் கூட வராகி அம்மன்கிட்ட ஒன்றும் செய்யாது அப்படிங்கிறது தான் இருக்குது. நம்ம நிறைய கதைகள் படித்தோம், வராகின் பற்றி படித்தோம் அப்படின்னா வராகி அன்னை பக்தர்களுக்கு வந்து எதிரி பிரச்சனைகள் இருக்காது, செய்வினை ஏவல் பிரச்சனையும் தாக்காது, தீய சக்தி வந்து வராகி அம்மன் பக்தர்களை வந்து அண்டாது அப்படிங்கிறதான் இருக்குது. ஏன்னா வராகி அன்னை வந்து உக்ர தெய்வம். அந்த தெய்வத்தோட பக்தர்களுக்கு வந்து எந்த தீயதும் நடக்க விட மாட்டாங்க அப்படிங்கிறது தான் நிறைய கதைகள்லையோ நம்ம நிறையா வந்து கேள்விப்பட்டிருக்கிறது. அதுதான் நீங்கள் வந்து அந்த நெகட்டிவ் தாட் இருக்குது, அந்த ஒரு இது மாதிரியாக இருக்குது அப்படிங்கிறத நினச்சி நீங்கள் வந்து பூஜை பண்ணாமலாம் வீட்டில் இருக்கக்கூடாது. முடிந்தளவு நெகட்டிவ் இருக்குன்னா நீங்கள் தினமும் கட்டாயமாக விளக்கு எப்படியாவது ஏற்றிடுங்க. சாம்பிராணி காமிக்கணும். ஏன்னா சாம்பிராணி புகைக்கு தான் அந்த தீய சக்தி பயப்படும். மூளை முடுக்கெல்லாம் காமிக்கணும். நம்ம நிலைவாசல் ஆரம்பித்து நிலைவாசலுக்கு பின்னாடி கதவு இருக்குது பார்த்திங்களா, அந்த மூளையில் தான் அது தங்குற இடம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. தீய சக்தி தங்குற இடம் மூளை. அந்த மூளையில் ஃபுல்லாக நீங்கள் காமிக்கணும். நீங்கள் வந்து கிச்சன் ஃபுல்லாக காமிக்கணும். 4 பக்கம் மூளை இருக்குது பார்த்திங்களா, அங்கே காமிக்கணும். ஹால் இருக்குது அப்படின்னா ஹாலில் 4 பக்கம் மூளை இருக்குது பார்த்திங்களா, காமிக்கணும். பூஜை அறையிலையும் அப்படி தான், பெட்ரூம்லேயும் அப்படி தான். நீங்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து சாம்பிராணி புகை காமிக்கணும். அந்த சாம்பிராணி புகை காமிக்க அதோட பிரச்சனை தாக்கம் எல்லாமே உங்களை விட்டு குறையும். அந்த நம்பிக்கையோடு செய்யுங்க, ஒன்றும் செய்யாது. அதற்கப்புறம் ரொம்ப முக்கியமானது உங்களுடைய குலதெய்வம் வழிபாடு ரொம்ப முக்கியம். குலதெய்வம் கோயில் பக்கத்தில் இருக்குன்னா அடிக்கடி போயிட்டு வாங்க. குலதெய்வம் வெளியெலாம் நிற்கிது அப்படிங்கிறதெல்லாம் தெரியல, ஆனால் குலதெய்வம் வந்து வெளியெலாம் நிற்காது. அவங்களுடைய பக்தர்களுக்கு வீட்டில் தான் இருப்பாங்க. எல்லார் வீட்லேயும் கட்டாயமாக அவங்கவுங்க குலதெய்வம் இருப்பாங்க. அதுதான் பார்த்திங்க அப்படின்னா ஐதீகம். ஏன்னா நம்மளுடைய குலதெய்வங்கிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய முன்னோர் தான் நம்மளுடைய குலதெய்வம். அதாவது நம்மளுடைய குலத்திற்காக அவங்க ஏதாவது தியாகம் செய்து உயிர் தியாகம் செய்திருப்பாங்க. அவங்க தான் நம்மளுடைய குலதெய்வம். அதனால் நிச்சயமாக எல்லார் வீட்டிலையும் குலதெய்வம் இருப்பாங்க. நீங்கள் வந்து சுவாமி கும்பிட்டாலும் சரி, விளக்கு ஏற்றி வைக்காட்டாலும் சரி, அவங்கள கும்பிடாட்டா கூட அவங்க உங்கள் கூட தான் இருப்பாங்க. வழிபாடு செய்தால் இன்னமும் கூடுதல் சிறப்பு. அப்படி நீங்கள் வந்து வழிபாடு வீட்டில் செய்தது கிடையாது, பழக்கம் கிடையாது, நாங்கள் கோவிலுக்கு தான் போவோம், அது வருடம் ஒரு முறை தான் போவோம் அப்படின்னா கூட கடவுள் உங்கள் கூட தான் இருப்பாங்க. குலதெய்வம் உங்கள் கூட தான் 100% இருப்பாங்க. அதனால் யாரும் கவலைப்பட தேவையில்லை, பயப்பட தேவையில்லை, எதையும் நினச்சி பயப்பட தேவையில்லை. நம்பிக்கையை வந்து வராகினை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா எதுவுமே ஒன்றுமே செய்யாது. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து ஏதோ ஒன்று நேரம் காலம் சரியில்லாமல் ஏதாவது ஒன்று நமக்கு நடந்தால் வராகி அம்மனை வழிபாடு செய்த பிறகு தான் இப்படி நடக்குதோ அப்படிங்கிறத நினச்சிட்டு வராகி அன்னையை வந்து கும்பிட்றது பாதியிலே ஸ்டாப் பண்ணலாமா, வழிபாடு பூஜையை வந்து நிப்பாட்டிடலாமா அப்படிங்கிறதும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நமக்கு வந்து பிரச்சனைக்கு ஏகப்பட்ட காரணங்கள் இருக்குது. நமக்கு வந்து வராகி அன்னை கும்பிட்டதுனால தான் பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறதுல நீங்கள் கும்பிடாமல் இருந்தாலும் உங்களுக்கு அந்த பிரச்சனை வரணும் விதி இருந்தால் நிச்சயமாக வரத்தான் செய்யும். அதற்காக நம்ம அந்த கடவுளை கும்பிட்றதுனால தான் பிரச்சனை. எந்த கடவுளும் யாருக்குமே பிரச்சனை கொடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து தெய்வம், தேவதை. அவங்க அசுரரா அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கறதுக்கு? அவங்க வந்து தேவதை. அவங்கள வந்து நம்ம நல்ல தேவதை, அவங்க நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க வந்து நம்ம கூட இருக்கிறாங்க. அவங்கள போட்டு நம்ம அவங்கள வழிபாடு செஞ்சால் தான் பிரச்சனை வருது அப்படிங்கிறது நினைக்கிறது அது தவறு. அப்படிலாம் இல்லை. நம்ம தெய்வங்களை வந்து உக்கிர தெய்வம், சாந்த தெய்வம் அப்படிங்கிறது நம்ம 2ஆக பிரிக்கலாம். சாந்த தெய்வம் அப்படிங்கிறது வந்து அமைதியாக இருக்கிறது. உக்கிர தெய்வங்கிறது வந்து எதுனா ஒன்று அவங்களால தாங்கிக்க முடியாது, கோபங்கள் வரும். இப்போ வந்து மனிதர்களே நம்ம வந்து எல்லோரும் ஒன்று போலையாக இருக்கிறோம். ஒரு சில கேரக்டர் வந்து ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, என்ன சொன்னாலும் அவங்க சிரிச்சுக்கிட்டு அமைதியாக இருப்பாங்க. ஒரு சில பேருக்கு சும்மா சொன்னால் கூட சட்டுன்னு வந்து சண்டைக்கு வந்துடுவாங்க. இந்த மாதிரி இருக்கிறாங்க பார்த்திங்கன்னா. அதே போல் தான் கடவுளும் பார்த்திங்கன்னா ஒரு சில கடவுள் வந்து அமைதியாக இருப்பாங்க. பக்தர்கள் என்ன செய்தாலும் அது தண்டிக்காமல் கொஞ்சம் சாந்தமாக மன்னிச்சு விடுற கேரக்டர் இருக்கிறாங்க. ஒரு சில தெய்வம் வந்து அதை தாங்க முடியாமல் தண்டிக்கிற சுவாமிங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. இப்போ வந்து வராகி அன்னை அப்படிங்கிறது உக்கிர தெய்வம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். உக்கிர தெய்வம்னா என்ன அப்படின்னா நேர்மை, நியாயம், அதுதான் உக்கிரம். அவங்களுக்கு வந்து தீயது மற்றவங்களுக்கு வந்து அழிக்கிற குணம் இருந்தால் அந்த கடவுளை வழிபாடு செய்ய முடியாது, அது செட் ஆகாது. நல்ல குணத்தோடு நம்ம வந்து தாராளமாக வழிபாடு செய்யலாம். யாருக்கும் எந்த தீங்கு நினைக்கக்கூடாது, யாருடைய வாழ்க்கையிலே நம்ம வந்து கெடுக்கணும் அப்படிங்கிறது நினைக்காம இருந்தாலே தாராளமாக வராகி அன்னை வழிபாடு செய்யலாம். நல்ல குணம் இருக்கிறவங்க அனைவருமே வராகி அன்னை வழிபாடு செய்யலாம். தீய குணத்தால் வராகி அன்னை நெருங்க முடியாது. அதுதானே தவிர வராகி அன்னை வந்து உக்கிர தெய்வம் அப்படிங்கிறதுனால அவங்க வழிபாடு செஞ்சால் நமக்கு ஏதாவது தப்பு நடந்துருமா அப்படிங்கிறது நினச்சி குழப்பிக்க தேவையில்லை.
அவங்க வந்து நீங்கள் கேட்குறத விட அதிகமாகவே உங்களுக்கு கொடுப்பாங்க. நினைத்த உடனே உங்களுக்கு வந்து வரத்தையும் அருளையும் அள்ளி கொடுக்குறது பார்த்திங்க அப்படின்னா உக்கிர தெய்வம் தான். அதே போல் தான் அவங்க நம்ம ஏதாவது தீயது செஞ்சோம் அப்படின்னா நம்ம தண்டிக்கிறதும் அதே போல் உக்கிர தெய்வம் சீக்கிரமாக தண்டிச்சிருவாங்க. அதனால தான் நம்ம நல்ல குணங்களுடன் நம்ம இருக்க வேண்டும் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே சொல்கிறது அதற்காக தான். அதனால் பார்த்திங்க அப்படின்னா உக்கிர தெய்வம் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவங்களோ எந்த அளவுக்கு அவங்க கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்களோ அதே அளவுக்கு நம்மளும் இருந்துக்கிடணும். வராகி அன்னை உங்களுக்கு அள்ளி கொடுப்பாங்க. உங்கள் வாழ்க்கையில் வேண்டியது எல்லாத்தையும் நிறைவேற்றி வைப்பாங்க. வாழ்க்கையை வந்து மாற்றுவாங்க. நீங்கள் வந்து நான் சுவாமியை கும்பிட்றேன், இப்போ எனக்கு வந்து நேரம் சரியில்லை, நான் அதனால் எனக்கு சரியில்லை, நான் கும்பிட்டனால தான் சரியில்லை அப்படிங்கிறத நினச்சி நீங்கள் வந்து பாதியிலே பூஜையெல்லாம் நுப்பாட்டணும் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ வந்து நீங்கள் படத்தை வாங்கி வச்சுட்டு கொஞ்ச நாள் பூஜை பண்ணுவேன், கொஞ்ச நாள் பூஜை பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது வந்து சொல்கிறது நல்லா இல்லை. உங்களால் முடிந்த அளவுக்கு ஒரு விளக்கு ஏற்றி வைத்து சுவாமிக்கு ஒரு டம்ளர் தண்ணீர் வைத்தால் கூட போதுங்க. உங்களால் என்ன முடியுதோ அதை வைத்து வழிபாடு செய்யுங்க. அப்படி இல்லை முடியல அப்படி இருப்பவர்கள் வந்து நீங்கள் படத்தையோ சிலையோ வாங்கி வைக்காமல் விளக்கு மட்டும் வைத்து வழிபாடு செய்துக்கோங்க. அதே போல் வந்து படம் சிலை வாங்கிட்டு நான் போயிட்டு கோயிலில் வைக்கலாமா அப்படின்னு கேட்டால் அதற்கு என்னட்ட வந்து பதில் இல்லை. நான் இதுக்கு முன்னாடியும் அப்படி தான் சொல்லியிருந்தேன். ஏன்னா வாங்குறதும் வந்து எதுவுமே கட்டாயம் கிடையாது. யாருமே உங்களை வந்து கம்பல் பண்ணலை, நீங்கள் வாங்குங்க அப்படிங்கிறது யாருமே சொல்லலை. அதற்காக தான் நான் பலமுறை உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ஒரு முறைக்கு 1000 முறை யோசித்து நீங்கள் வாங்குங்க. பராமரிக்க முடிஞ்சால் மட்டும் வாங்குங்க. பராமரிக்க முடியலையா நீங்கள் எதற்காக வாங்குறீங்க? நீங்கள் வந்து விளக்கு வைத்து மட்டும் வழிபாடு செஞ்சுக்கலாமே. பஞ்சமி தினத்து மாதம் 2 முறை வரும், அல்லது ஒரு முறை கூட நீங்கள் தேய்பிறையோ அல்லது வளர்பிறை பஞ்சமியோ ஏதாவது ஒரு பஞ்சமிக்கு ஒரு முறை கூட நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். நம்ம வந்து எதுவுமே கட்டாயம் கிடையாதுங்க. யாருமே நம்மளை வற்புறுத்த மாட்டாங்க. எதுவுமே நம்ம அவசரத்துக்கோ எதாவது செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு பிடிக்கல செய்யலை அப்படிங்கிறத போட்டு கோயிலில் போயிட்டு வைக்கிறது அந்தளவுக்கு நல்லாவா இருக்குது. நம்ம வந்து ஆசாசியாக நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு திருப்பி அதுக்கப்புறம் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறது வைக்கிறது நம்ம அப்படி போய் கோயிலில் வச்சு அது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். அதை வந்து நினைத்து கூட பார்க்க முடியல. ரொம்ப அது கவலையாக இருக்கும். அப்படி வந்து ஒரு சில பேர் சொல்லும்போது கோயிலில் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கும். அதற்கு நான் பதிலே சொல்ல மாட்டேன். எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியாது, உங்களுடைய விருப்பம் அப்படிங்கிறது நான் சொல்லிடுவேன். ஏன்னா எனக்கு இது இன்னமும் குழப்பமாக தான் இருக்குது. ஏன் நிறைய பேர் வந்து வாங்குறாங்க அப்புறம் திருப்பி கோயிலில் வைக்கணும்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு இன்னமும் குழப்பமாக தான் இருக்குது. நம்ம வந்து நான் பலமுறை சொல்லியிருக்கிறேங்க, இங்கே எந்த ஒரு தெய்வத்தை வழிபாடு செஞ்சாலும் அந்த தெய்வம் நமக்கு சரி வருமா, நம்ம கரெக்டாக நம்ம கும்பிடுவோமான்னு பலமுறை நீங்கள் யோசிச்சுக்கணும். உங்கள் வீட்டில் இருக்கிற ஆளுங்கிட்டே பெர்மிஷன் கேட்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுற தவறு அப்படின்னா வீட்டில் யார்கிட்டையும் கேட்குறது கிடையாது, கணவன்கிட்ட கேட்குறது கிடையாது, வீட்டில் இருக்க மாமியார் மாமனார்கிட்ட கேட்குறது கிடையாது, தாய் தந்தைட்ட கேட்குறது கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஆசையாக இருக்குன்னு வாங்கி வச்சுருது. பிறகு அதற்கப்புறம் அவங்க பெரியவங்க பார்த்த பிறகு ஏதாவது திட்டுனாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இவங்க திட்டுறாங்க செய்கிறாங்க வைக்கிறாங்க புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிறாங்க, நான் கோயிலில் போய் வைக்க போகிறேன், என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிறத நீங்கள் கேட்குறீங்க. நம்ம வந்து புதிதாக ஒரு வழிபாடு செய்கிறோம், நம்மளுடைய வீட்டுக்குள்ளே வச்சு வழிபாடு செய்கிறோன்னா கட்டாயமாக பெரியவங்களோட ஆசீர்வாதத்தோடு தான் பண்ணணும். நம்மளுடைய இஷ்டத்திற்கு எதுவுமே பண்ணக்கூடாது. மாமியார் மாமனார் கணவன் இந்த 3 பேரோடைய பர்மிஷன் ரொம்ப முக்கியம். எந்த ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்யும்போது அவங்களுடைய பெர்மிஷன் இருந்தால் மட்டுமே அந்த பூஜைக்கான முழு பலனும் நமக்கு கிடைக்கும். இன்னொன்று அட்லீஸ்ட் நீங்கள் கணவன்கிட்டையாவது கேட்கணும். நிறைய பேர் கணவனை கண்டுக்கிறது கிடையாது. கட்டாயமாக கணவன் பெர்மிஷனோட தான் நீங்கள் வந்து ஒவ்வொன்றுமே வீட்டில் வந்து செய்யணும். நீங்களும் உங்கள் கணவன்கிட்ட கேட்டு தான் செய்யணும். அவங்களும் ஒரு காரியங்கள் செய்தாங்க அப்படின்னா மனைவிக்கிட்ட கேட்டு தான் செய்யணும். அப்படி இருவருமே சேர்ந்து செய்கிற ஒவ்வொரு செயலுமே வெற்றியை நிச்சயமாக 100% கொடுக்கும். ஒரு தெய்வத்தை வந்து நம்ம வீட்டில் வாங்கி வைக்கிறோம், அது வராகி அன்னை மட்டும் சொல்லலைங்க, எல்லா தெய்வ படத்தையும் வந்து நம்ம வாங்கி வைத்து வழிபாடு செய்யலாம். பராமரிப்பு வந்து நம்ம சரியாக பண்ணணும். பராமரிப்பு சரியாக இல்லாத பட்சத்தில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா விளக்கு மட்டும் வைத்து வழிபாடு செய்யலாம். அகல் விளக்கு போதும். ஒரே ஒரு அகல் விளக்கு மட்டும் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம். வராகி அன்னையை வந்து நீங்கள் பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா பாதிலே வந்து நுப்பாட்டணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. அப்படியே நீங்கள் பாதிலே நுப்பாட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது சரியான காரணமாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஏதாவது ஒரு சூழ்நிலை காரணமாக நம்மளுடைய பிரச்சனை வந்து ஏதாவது ஒரு கிரக பிரச்சனை, அதாவது ஜாதகத்தில் இருக்கிற நேரம் சரியில்லாத காரணத்தினால ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது தெரியாமல் நீங்கள் போயிட்டு சுவாமியை போயிட்டு கோவில் எங்கேயாவது வச்சுட்டு வந்துட்டு அப்புறம் அதற்கப்புறம் பின்னாடி நீங்கள் வருத்தப்படுவது மிகவும் உங்கள் மேலே தான் தவறு. நீங்கள் இன்னொன்று நினச்சிக்கோங்க, இப்போ வராகி அன்னை வழிபாடு செய்கிறவங்க அப்படின்னா 24 மணி நேரமும் ஹாப்பியாக இருப்பாங்க, மகிழ்ச்சியாக இருப்பாங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நினைக்க வேண்டாம்.
எல்லோருக்குமே பிரச்சனை ஒன்று வாழ்க்கையில் இருக்கத்தாங்க செய்யும். உங்களுக்கும் பிரச்சனை தான், எனக்கும் பிரச்சனை தான், சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். அதற்காக நம்ம கடவுள் மேலேயே பழிய போடக்கூடாது. ஒன்னால தான் எனக்கு பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிறது பழிய போடக்கூடாது. வாழ்க்கையிலே இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரத்தான் செய்யும். அதுதான் மனிதருடைய பிறப்பும் இறப்பு வரையே நமக்கு துன்பம் இன்பம், ஒரு நாள் சிரிப்போம், ஒரு நாள் அழுகுவோம், ஒரு நாள் அதிகமாக சிரிப்போம், இன்னொரு நாள் அதிகமாக அழுகுற மாதிரி சூழ்நிலை நமக்கு கடவுள் கொடுத்துருப்பார். இந்த மாதிரி மாறி மாறி வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு சில பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனை எப்படி நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிறத தான் நீங்கள் கடவுள்கிட்ட கேட்டு சரி பண்ணணுமே தவிர பிரச்சனை காரணமே கடவுள் அப்படிங்கிறத மட்டும் நினைக்க வேண்டாம். எந்த கடவுளுமே எந்த பக்தியை சோதிக்க மாட்டாங்க, கவலைப்படுத்த விட மாட்டாங்க. நமக்கு நேரம் காலம், நம்ம பிறந்த நேரம், ஜாதகம், இதுலலாம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு இருக்கும். அதெல்லாம் நமக்கு தெரியாது. நம்ம ஒரு ஆன்மீகம் சம்மந்தப்பட்டதில் இருக்கோம் அப்படின்னு எல்லாமே நம்ம டீட்டெயிலாக படிக்கும்போது தான் இப்போ எனக்கே நிறைய தகவல் தெரிய வருகின்றது. நிறைய பிரச்சனைகள் நம்மளை சுற்றி இருக்கத்தான் செய்து. நம்ம சுவாமி கும்புறது நமக்கு அந்த பிரச்சனை நம்ம தப்பிப்பதற்காகவும் அதற்கான சூழ்நிலை நம்ம கையால் தெரிவதற்கான ஒரு அறிவும் நமக்கு எல்லாமே சமாளிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையும் கொடுப்பதான் அந்த தெய்வம். அதனால் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் தெய்வத்தை 24 மணி நேரம் வழிபாடு செஞ்சாலும் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும், வழிபாடு செய்யாட்டாலுமே பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் வாழ்க்கையில். அதனால் பிரச்சனைலாம் ஒரு மேட்ரே கிடையாது. அதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் முயற்சி செய்யுங்க. நிச்சயமாக அதை சரி பண்ண முடியும். மனிதர்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை அப்படிங்கிறது இல்லைங்க, கடவுளுக்கே பிரச்சனை தான். நம்ம கடவுளுடைய புராண கதைகள் அதிகமாக படிங்க. பார்வதி சிவனுக்கும் அதிக பிரச்சனைகள் இருக்கும். ஒவ்வொரு கதையில் வித்தியாசமாக பிரச்சனை இருக்கும். பிற மகாபாரதம் எடுத்துக்கோங்க, அதில் 1008 பிரச்சனைகள் நம்மக்கிட்ட காமிச்சிருப்பாங்க. அதற்கப்புறம் ராமாயணம் எடுத்துக்கோங்க, ராமன் சீதை 14 வருஷம் பிரிஞ்சு வனவாசம் போயிட்டு வாழ்ந்துட்டுருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஒவ்வொரு தெய்வத்திற்குமே ஒவ்வொரு பிரச்சனையை புராண கதைகளில் சொல்லியிருப்பாங்க. அத்தனை கதைகள் படித்து பாருங்கள். உங்களுக்கு அப்பா இதுக்கு நம்ம வாழ்க்கை பரவாயில்ல போல அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணும். நம்ம எப்போதுமே நமக்கு தான் பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறோங்க. ஒவ்வொருத்தரோட பிரச்சனையை பாருங்கள், உங்களுடைய பிரச்சனை எவ்வளோ தேவலை அப்படிங்கிறது நமக்கு சொல்ல தோணும், நினைக்க தோணும். அப்பா இதுக்கு நம்ம பிரச்சனை பரவாயில்ல போல் அப்படிங்கிறது நினைக்க கட்டாயமாக தோன்றுங்க. அந்தளவுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. நிறைய பேருக்கு தாய் தந்தை இல்லாமல், கணவன் இல்லாமல், கணவன் மனைவி இருந்து ஒற்றுமை இல்லாமல், குடும்பத்தில் சந்தோஷம் இல்லாமல், மகிழ்ச்சி இல்லாமல், ஒன்று பண கஷ்டமாக இருக்கும், இல்லை மன கஷ்டமாக இருக்கும். இப்படி ஆளுக்கு ஒவ்வொரு பிரச்சனைகளுடன் தான் வாழ்ந்து கொண்டே இருக்கிறாங்க, சிறப்பாகவும் வாழத்தான் செய்கிறாங்க. நம்ம கடவுளை கும்பிட்டதுனால தான் இப்படி பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது மட்டும் தயவுசெய்து யாரும் நினைக்கவே வேண்டாம். நீங்கள் கடவுளை கும்பிட்டாலும் பிரச்சனை தான், கும்பிடாட்டாலும் பிரச்சனை தான். அந்த கடவுளை கும்பிடும்போது மட்டும்தான் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வருவதற்கான நமக்கு பல வழிகள் நமக்கு கிடைக்கும். அதிலிருந்து மீண்டு வர முடியும். கடவுளுங்கிறது நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, ஒரு நமக்கு நேர்மாறி ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் தான் கடவுள். ஒரு அற்புதமான நல்ல தேவதைகள் அவங்க. அதனால் கும்பிட்டா தான் பிரச்சனை அப்படிங்கிறதுலாம் நீங்கள் மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. உங்களால் கும்பிட முடியலாம் கூட நீங்கள் மனசார தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. வாழ்க்கையில் ஜெயிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஜெயிக்கும் போது தான் பல தோல்விகள் வரும். நீங்கள் வெற்றி அடையணும் அப்படின்னா பல தோல்விகளை சந்தித்து தான் ஆகணும். எந்த நெகட்டிவும் உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு வராதிங்க. இப்போ வீட்டில் தீய சக்தி இருக்குதுன்னு உங்கள் மனசு சொல்லிடுச்சுன்னா அதை இருக்கத்தான் செய்யுங்க. இல்லாட்டா கூட இருக்கிற மாதிரியே தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். அதனால் கடவுள் மட்டும்தான் நம்ம கூட இருக்கிறாங்க அப்படிங்கிறத பாசிட்டிவாக இருங்க. எப்போதும் உங்கள் மனசு பாசிட்டிவாக இருக்கோ அப்போது நீங்கள் நிச்சயமாக ஜெயிப்பீங்க, வாழ்க்கையில் முன்னேறிட்டு வருவீங்க. வராகி பக்தர்களுக்கு எந்த இதுவுமே ஒன்றுமே செய்யாது, எல்லாத்தையும் நீங்கள் கடந்து வருவீங்க. நிச்சயமாக நல்லது நடக்கும். நம்பிக்கையுடன் இருங்க, பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருங்க. எப்போதுமே எந்த தீயசக்தியும் யாரையும் எதுவுமே செய்யாது. செய்வனை ஏவல் எந்த பிரச்சனையும் யாரையுமே நெருங்காது வராகி பக்தர்களுக்கு. அதனால் நீங்கள் வராகினை வழிபாடு செய்ய பக்தர்கள் அடுத்தடுத்து என்னன்னு பாருங்க தவிர நீங்கள் பிரச்சனை இருக்குது அது இருக்குன்னு நினச்சி குழம்பிக்கிட்டு இருக்காதீங்க. நெக்ஸ்ட் அப்படிங்கிறத போய்கிட்டே இருங்க. நிச்சயமாக ஜெயிக்க முடியும். பிரச்சனை இருக்குது அது இருக்குது இது இருக்குன்னு நினச்சி குழம்பிக்கிட்டு இருக்காதீங்க. எல்லாமே வராகினி அருளால் சரி பண்ண முடியும். நம்பிக்கையுடன் இருங்க. வராகி பக்தர்னாலே தைரியமாக இருக்கிறதா வராகிக்கு பெருமை. இப்போ நீங்கள் தைரியமாக இருக்கணும். வராகி பக்தர்னால் தைரியமாக எல்லா பிரச்சனையும் கையாளும் அளவுக்கு உங்களுக்கு தைரியமும் நம்பிக்கையும் வேண்டும். அப்போனா தான் வராகி அன்னை பக்தர்களாக இருக்கிற நமக்கு வெற்றி. அது மட்டும் இல்லை, வராகி அன்னைக்குமே பார்த்தீங்கன்னா வெற்றி. வராகி பக்தர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த குணங்கள் உங்களுக்கு நிச்சயமாக வேண்டும். நல்ல குணங்கள், தைரியம், எதையும் தாங்கும் இதயம், எல்லாத்தையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாமே உங்களுக்கு வேண்டும். வராகி அன்னை எப்போதுமே உங்கள் கூடயே இருப்பாங்க. இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு மீண்டும் ஒரு ஆன்மீக தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.